கேட்க போகிறோம். ஆண்டு நம்மோடு கூட பேச வேண்டும். ஆண்டு நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். அது ஏதோ ஒரு காரியம், அது ஏதோ ஒரு வார்த்தை அது நம்மோடு கூட பேச வேண்டும். அது நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். நம்ம கேட்க உண்டான சௌக்கியம் பார்த்து நாம் ஜோப்பட போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட இடப்படும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட அவர் வார்த்தை கொண்டு, அவர் வசனங்களை கொண்டு அவர் பேசும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக நாம் கண்டிப்படி அந்த சமூகத்தை நான் நோக்கி பார்த்து நாம் அனைவரும் ஜோப்பட போகிறோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆருடனே காரிருளில் நடக்கையிலே என்ன பேசுறது மாதிரி அது எங்களோடு கூட பேசும், அது எங்களோடு ஈடுபடும். உங்களுடைய வார்த்தை கொண்டு, ஒரு வசனை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும், கர்த்தர் எங்களோடு ஈடுபடும். ஒரு சத்தத்துக்காக, ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வந்து நீ என்னோட என்ன சுத்தமா இருக்கிறான், எங்களோடு கூட பேசும். ஒரு வார்த்தை எங்களோட கூட பேசட்டும், ஒரு வசனம் எங்களோட கூட பேசட்டும். நீ எங்களோட கூட பேசும், நீ எங்களோட கூட ஈடுபடும். மக்களே ஜீவனோட நடத்தாவே. ஆமென். நம்ம இந்த புத்தகத்தை வாசி பார்க்கும் பொழுது நம்ம வேட்டில் நம்ம கேட்டுருக்காங்க, நம்ம வாசி பார்த்தால் நாம் என்ன சொல்ல முடியும்? நாம் வந்து இந்த வருஷத்தை வாசி பார்க்கும் பொழுது மன்னிக்கிறதை குறித்து நம்ம வேட்டில் நம்ம கேட்டுருக்காங்க, நம்ம வாசி பார்த்தால் நாம் என்ன சொல்ல முடியும்? நம்முடைய தேவனாக யார் என்றால் மன்னிக்கிற தேவன், நம்மை கழுவுகிற தேவன், நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவர்கள் விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய்
ஜெபம் பண்ணிட அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எதை மன்னிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும், அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவங்களை நீக்காக்கி சுத்திகரித்து, முதலாக பார்த்தோம், அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவரை நீக்காக்கி சுத்திகரித்து, அவருடைய தேவனகத்தை யாரால் சுத்திகரிக்கிற தேவன் என்று வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கிறோம். அதே போல அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுக்கு செய்து விரோதமாய் துரோகம் பண்ணிட அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அவர்களுக்கு குற்றம் செய்து விரோதமாய் துரோகம் பண்ணிட அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் மன்னிப்பு நிறுத்திட்டு தர வேண்டும். அவனுடைய பாவனை மன்னிக்கிற தேவன், அவனுடைய ரெண்டு கழுவுகிற தேவன். சொல்லியிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவனைக்கு நம்ம சுத்திகரிக்க வேண்டும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், எழுதப்பட்ட நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லியிருக்கிறது, தன் பாவனை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை சொல்லி விட்டு விடுகிறோம் ஏதாவது வருவார். பாவங்களை எண்ணிக்கை வந்து மறைக்குறான் என்று வேற்ற வாசிக்கிறோம். அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் ஒரு வேற்ற வாசிக்கிறோம். அதே போல வந்து நீங்க வந்து 1 யோவான் 8 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம பாவங்களே இருப்போமானால் அவங்க நம்மளை வஞ்சிக்கவர்களா இருப்போம், சத்தியம் நமக்கு விடாது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கைத்தால் பாவங்களை நம்ம மன்னித்து எந்த அநியாயம் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலேயும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிப்பார்க்கும் பொழுது நமக்கு பாவங்களே இருப்போமானால் நம்ம நாமே வஞ்சிக்கவர்களா இருப்போம் வாசிக்கிறோம். சத்தியம் நமக்கு வாசிக்கிறோம். சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நாம் புரியாத வாசிக்கிறோம். அது பாவம் அடித்தால் பாவம் நாம் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலே உள்ளவராக இருக்கிறார். அது பாவம் நாம் மன்னித்தால் நம்முடைய பாவம் மறைத்தால் பாவம் நாம் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலேயும் உள்ளவராக அவர்களுக்கு வாசிக்கிறோம். பாவங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை பண்ணணும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். நாங்கள் புதிய மாசத்துக்காக நாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் பாவங்களை வந்து அறிக்கை செய்வோம், அறிக்கை பண்ணணும் என்று வாசிக்கிறோம். பிப்ரவரி மாசமும் உங்களுக்கு ஆசிரியமான மாதமாக இருக்கும். புதிய மாசத்துல வந்திருக்கிற நாம வந்து பாவங்களை வந்து அறிக்கை செய்யணும், அறிக்கை பண்ணா அது வந்து விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது பாவம் அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அறிக்கையை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலேயும் உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை நமக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் மன்னிக்கிற தேவர்கள் வேண்டும் என்று வாசிக்கிறோம். எல்லா அநியத்தையும் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலேயே உள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியத்தையும் நீக்குவா, நம்ம சுத்திகரிப்பா, அவர் உண்மையிலேயே உள்ளவராக வாசிக்கிறோம். ஏசு உண்மையுள்ளவர், ஏசு மீன் உள்ளவர். அது வேணும் வருஷம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபட்ட ஆசிர்வாதங்களை பெறுவார் வாசிக்கிறோம். உண்மையில மனுஷன் தான் பெறுவார் ஆசிரியர் கொள்ள முடியும். படிக்கலாம் வாசி பார்க்கும்போது என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு எழுதிக்கிட்டு பாவம் செய்ய நீதிமன்றம் இயேசு கிறிஸ்து நமக்கான பிறந்து மறுத்து பேசிக்கொண்டா இருக்கிறார். பாவம் திருவாதாரப்படி அவரே பாவம் பார்க்க போல
சர்வரோட பாவங்களை செய்கிற பலியா இருக்கிறார். ஒரு பாவம் நீதிமன்ற நமக்காக இருக்கிறார். யாருக்கு பேசுகிறாரா ஆசிரியர் நமக்காக பிறகு மனித பேசுகிறவராக இருக்கிறோம். பாவம் செய்கிற திருப்பாட்டல் பலியாவே நம்முடைய பாவம் மாற்றமல்ல சர்வரோட பாவம் செய்கிற பலியா இருக்கிறார். நம்முடைய பாவனை நிவர்த்தி செய்கிற திருப்பாட்டல் பலியாவே வசிக்கிறோம். நம்முடைய பாவனை மாற்றமல்ல சர்வரோக பாவனை செய்கிற திருப்பாட்டல பலியா இருக்கிற வசிக்கிறோம். நம்முடைய பாவனை மாற்றமல்ல சர்வரோக பாவனை நிவர்த்தி செய்கிற திருப்பாட்டல பலியா இருக்கிற வசிக்கிறோம். அதுபோல கத்த வருஷத்துல சங்கீதத்தில் வாசி பாட்டால் அவர் அடிக்க முடியும். குடிப்பியும் வாசிக்கிறோம். சுத்தத்தை கத்தத்தை கேட்கும் பொழுது கத்தனை சுத்தத்தை தருவார். கத்தனை பாவலை மன்னிப்பார். கத்தனை பரிசுப்படுத்துவார். கத்தனை தைரியப்படுத்துவார். கத்தனை பலப்படுத்துவார். நாம் சொல்லி பார்த்து நாம் ஜோம் பண்ணலாம். வசனம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே கத்தோட வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோட வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பார்த்து செஞ்ச நீதிக்கு வசனமும் நான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல பாவனை நாம் அறிக்கையிடுவோம். கத்தர் நம்முடைய பாவங்களை நம்ம மன்னித்து அதை சுத்திகரிப்பாராக, அதை பரிசுத்தப்படுத்துவாராக, அதை தைரியப்படுத்துவாராக, அதை பலப்படுத்தி அதை நம்மை வெளிநடத்துவாராக. நம்மை கண்டிப்பாக சொல்லி பார்த்து நம்ம ஜாப் பண்ணலாம். அதை பரிசுத்தப்படுத்த மாட்டேன், அதை தைரியப்படுத்த மாட்டேன், அதை கழுவ மாட்டேன், அதை சுத்திகரிக்க மாட்டேன். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், அதுக்கு கழுவுகிற தேவன், அதுக்கு கழுவுகிற தேவன், அதுக்கு சுத்திகரிக்கிற தேவன். நாம் நடிச்சிருக்கிறோம். இப்போ நாம் நன்றியோடு நாங்கள் துடிக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் துடிக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் துடிக்கிற மாட்டோம். சோதரிக்க உமக்கு நாங்கள் கொஞ்சம் செலுத்திக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்திக்கிறோம். உமக்கு நாங்கள் சுற்றி சோதனைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாளாக விளக்கப்படும் எத்தனை என்பதை வெளிப்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு வந்தவர் உண்டே, என்னை விட்டு போனோர் உண்டே, என்னோடு வந்தவர் உண்டே. நான் காணான் வெகு தூரமானாலும், நான் காணான் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நபி போரை அந்நாளில் கொண்டென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நபி போரை அந்நாளில் கொண்டென்று கேட்க செய்வீர். உபகார யாவையும் சகிப்பேன், நீரும் பலன் கொண்டு துதிப்பேன். உபகார யாவையும் சகிப்பேன், நீரும் பலன் கொண்டு துதிப்பேன். சற்று நடிச்சிருக்கிறோம். பாவனை மறைத்தோடு வாழ்வடைய மாட்டார். அதே போல அதே வசனங்களை வாசிக்கிற மாட்டது பாவங்களை குறித்து. நாங்கள் அதை நாங்கள் பாவம் சேரப்படி ஒரு புதியமான கற்றுக்கு தாழ்த்து எனக்கு ஜோம் பண்ணிக்கிறோம். இது ஆட்சிக்கு அடக்கட்டும், இது கரம் கூட இருக்கட்டும். தேசத்துக்கு ஜோம் பண்ணிட்டோம். தேசத்தில் மக்கள் ஆச்சரியம் உங்களுடைய கரம் கூட இருக்கும், கீழே கூட இருக்கும். ஜோம் பண்ணிக்கிற மாதிரி இது கரம் கூட இருக்கும். உங்கள் ஆளுகை அவர்களுக்கான வெளிப்படுத்தும். ஒரு கிருபை கூட இருக்குது. வேசத்தனத்திலே ஆமே.